சிவாய அகத்தீசாய சரணம். எல்லாம் வல்ல அகஸ்தியம் பெருமான் தவம் செய்த கல்யாண தீர்த்தத்தில் பெருமான் திருவடிக்கு கீழே சித்தர் மெய்ஞான திருவுகோள் முதல் விளக்க வகுப்பு துவங்குவது இன்று நமது பெரும் பாக்கியம். பாஸ் பண்ணீங்களா? பாகம் 2 நூலில் முதல் பாடப்பகுதி தேக தத்துவ ரூபம் 3 பிறப்பு அன்னம் தேகமாகும் விதம். இது எதை சொல்ல வருது அப்படின்னா, கருவிலே சிசு எப்படி உருவாகுது, அது நம்முடைய காரசாரம் எப்படி சம்பந்தப்படுது, தேகம் ஆயுள் விரயமாக காரணி என்ன இப்படிங்கிறது படிப்படியாக சொல்லி வரோம். சப்த தாதுக்கள் உருவாகும் விதத்தை சொல்லி வருது. இது சொல்லி வரும் நேரத்துல முடிவுல தீர்க்கமா தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னா, சப்த தாதுக்கள் உருவாக்கம் அப்படிங்கிறது தேகத்தினுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி நின்று நலிய துவங்கும் போது ஆயுள் விரயமாகுது. இப்படி ஆயுள் விரயமாகாம தேகம் நலிவதற்கு முன்னே என்ன செய்து எந்த வழிமுறைப்படி யோகத்துக்கு வந்து பயன்படுத்திக்கணுங்கிறத இதை சொல்ல வருது. சிவாய நம. தேக தத்துவ ரூபம் 3 பிறப்பு அன்னம் தேகமாகும் விதம். முதலில் ஆரத்தி திருஷ்டி கரைசல் சுண்ணாம்பு பிளஸ் மஞ்சள் சிவப்பு. சிவாய நம. தேக தத்துவ ரூபம் 3 பிறப்பு அன்னம் தேகமாகும் விதம். முதலில் ஆரத்தி திருஷ்டி கரைசல் சுண்ணாம்பு கூட்டல் மஞ்சள் சிவப்பு. சுண்ணாம்பு கூட்டல் மஞ்சள் சிவப்பு அடைப்புக்குறியில் உதிரம் பிளஸ் சாரம் எலுமிச்சை அமுரி மஞ்சள் பித்தநீர். மஞ்சள் கரைசலுடன் மஞ்சள் தூள் கூட்டல் தண்ணீர் சிறிது சுண்ணாம்பை சேர்க்க சிவப்பு நிறமுடைய ஆரத்தி கரைசல் உண்டாகும். pH வேல்யூ கூடி நிற்கும். சிவந்த ஆரத்தி கரைசலுடன் எலுமிச்சை சாறு சேர்க்க மீண்டும் மஞ்சள் நிறம் உண்டாகும். pH வேல்யூ குறைந்து நிற்கும். மஞ்சள் என்பது உடலின் உப்பு சத்து, பித்தநீர் சால்ட் ஆகும். சுண்ணாம்பு என்பது தேகத்தின் சுண்ணாம்பு சத்து, காரத்தன்மை, கால்சியம் ஆகும். அன்னம் செரித்திட பித்தநீர் உப்பு அவசியம், ஆசிட்ஸ். செரித்த அன்னம் உதிரமாகிட காரம், சுண்ணாம்பு அவசியம், அல்கலைன். இப்போ இந்த 462வது இந்த பக்கத்துக்கு விளக்கம். ஆரத்தி திருஷ்டி கரைசல், திருஷ்டிக்கு ஆரத்தி கரைப்போம் இல்லையா, என்ன செய்வோம்? மஞ்சள் தூளை தண்ணியில் கரைச்சிக்குவோம். அதோட கொஞ்சம் சுண்ணாம்பை கலந்துட்டோம்னா சிவப்பாக மாறிடும். இது காரசாரம்னு பிரிக்குது. இப்போதானே வேற வேற வார்த்தைகள் எல்லாம் தனிமங்கள், மினரல்ஸ், அதெல்லாம் அதுக்கெல்லாம் முன்னாடி காரசாரம் மட்டும்தான். இந்த காரசாரம் அப்படிங்கிறத காரம்ங்கிறத ஒடுக்கம் அப்படின்னும் மேல்நோக்கு இயக்கம்னும், சாரம்ங்கிறத கீழ்நோக்கு இயக்கம்னும் குளிர்ச்சின்னு குறிக்கிறது. இந்த காரசாரத்தை வச்சு இயக்கத்தை வச்சு உடல் எப்படி உருவாகுது. சுண்ணாம்போட மஞ்சள் சேர்த்தோம்னா சிவப்பு நிறம் ஆரத்தி வந்துடுது. இதையே திரும்பி எலுமிச்சை சாறு சேர்த்தோம்னா மஞ்சள் நிறம் வந்துடுது. சிவப்பு இப்போ மஞ்சளாக மாறிடுச்சு. இப்போ சிவப்புல இருந்த அடர்த்தி, சூடு எல்லாம் எலுமிச்சையால சாரத்தால குறைஞ்சிருச்சு. இப்போ சுண்ணாம்பு வெறி ஏறிடுச்சு அப்படின்னா அதை தணிக்கிறதுக்கு சாரம் வேணும். இப்போ இந்த எலுமிச்சை சாறு பயன்படுத்தி சிவப்பு நிறம் சுண்ணாம்புடைய உக்கரத்தை எப்படி தணிச்சுக்கிறது ஒன்று. இதை யோசிச்சிங்கன்னா வைத்தியம் வரும். சரி, மஞ்சள் கரைசலுடன் சுண்ணாம்பை சேர்க்க ஆரத்தி கரைசல் வந்துடுது. அந்த இடத்துல pH வேல்யூ அதிகமாயிருது. pH வேல்யூ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, காரத்தன்மை அல்லது மேல்நோக்கு இயக்கம், எரிக்கிறது, இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதையே அதே ஆரத்தி கரைசல கொஞ்சம் மஞ்சத்தூளை மஞ்சத்தூள்ல கொஞ்சம் எலுமிச்சை சாரை சேர்த்திங்கன்னா pH வேல்யூ குறைஞ்சிருது. pH வேல்யூ குறைச்சது எது? அங்க இருந்த காரத்தை குறைச்சது எது? சுண்ணாம்போட சாரம்.
எலுமிச்சம்பழத்துடைய சாரம். எலுமிச்சை சாறு தான் விட்டா, வேற எதுவுமே இல்லை. வேற தண்ணி சேர்த்தாலும் அது வந்து டைலூட் ஆகி இன்னும் சிவப்பாக தான் இருக்குமே ஒழிய மஞ்சளா மாறாது. மறுபடியும் இந்த எலுமிச்சை சாறு தான் என்னாச்சு, அதை வந்து மஞ்சளா மாத்திருச்சு. சரி, சிவப்பு நிறம் அப்படிங்கிறதே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அடர்த்தி நெருக்கம், அணுக்களுடைய நெருக்கத்தை அது தளர்த்தி இருக்கு. இப்போ இந்த எலுமிச்சை சாறு அணுக்களுடைய நெருக்கத்தை தளர்த்திடுது. இந்த நெருக்கம் தளர்ந்ததுனால இந்த சிவப்பு என்ன ஆயிடுச்சு, மஞ்சளா மாறிடுச்சு. ரெண்டுக்கும் கலர்ஸ்ல வந்து வித்தியாசம் வரும்போது மஞ்சள் அப்படிங்கிறது எதை சொல்றது, உடம்புனுடைய பித்தநீர். சிவப்புங்கிறது ரத்தம். இந்த சிவப்பு சுண்ணாம்பு சத்து காரத்தன்மை அப்படின்னு சொல்றோம். இந்த சாப்பாடு செரிக்கப்பட்டு, உணவு செரிக்கப்பட்டு ரத்தமா மாறணும்னா என்ன வேணும், சிவப்பு மாறணும். நமக்கு அன்னம் செரித்திரம்னா உப்பு அவசியம். செரித்த அன்னம் உதிரமாகணும்னா சுண்ணாம்பு அவசியம். அன்னம் பிளஸ் பித்தநீர் நொதித்தல், உமிழ்நீர், ரசம், வாய்நீர், முதற்தாது, அன்னக்காடி. உணவு பிளஸ் சாரம் ஃபெர்மெண்டேஷன், உப்புச்சாரம், நுண்தாது, இரவித்தாது. சாரம் ஈக்குவல் பித்தநீர், உடலின் உப்புச்சத்து, அமிலம், அண்டத்தின் வாசி, பரவிந்து. முதல்ல உணவு செரிக்கணும்னா முத உப்பு பித்தநீர் வேணும். பித்தநீர் இல்லைன்னா எதுவுமே செரிக்காது. சரி, பித்தநீர் வந்து வயிற்றில் சுரக்கிற அதையும் பித்தநீர்னு சொல்லலாம், வாயில் சுரக்கிற உமிழ்நீரும் பித்தநீர் தான். ரெண்டுலேயுமே வந்து அந்த சாரத்தன்மை உப்பு சத்து இருக்கும். இது இருந்தால் தான் சாப்பிட்ற உணவு செரிக்கும். செரித்து அந்த உணவு, அதாவது செரிக்கிறதுனா அதில் இருக்கிற சத்து உடைபட்டு வெளியே வரும்னு அர்த்தம். இப்போ சாப்பாடை சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு பலமாக இருக்குது. இப்போ டயர்டாக இருக்குது, ஒரு முட்டாயை சாப்பிட்றோம், உடனே சரியாயிருது. செரிமானம் எங்கே நடந்தது? இப்போ நாக்கில். செரித்தது எது? பித்தநீர். முட்டை இல்லை, உமிழ்நீர். உமிழ்நீர். வயிற்றுல போய் செரித்தது பித்தநீர். உமிழ்நீர்ல சத்தை கிரகிச்சு கொடுத்து அப்பவே சரி பண்ணது உமிழ்நீரில் இருக்கிற உப்பு. அதாவது ஒரு பொருளை சாப்பிட்டா அந்த பொருள் நாவிலே கரைஞ்சா உமிழ்நீர்ல சத்து இருந்தால் அப்பவே செரிச்சிடும். சரி, டயபிட்டிஸ் வந்துடுது. டயபிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் சாப்பாடை சாப்பிட்றோம், டயர்டாக இருக்குது, கிடினஸாக இருக்குது. இது ஏதோ உடல் வைத்தியம் மாதிரி போகாது, கடைசியில் காரசாரத்தில் வந்து முடியும். கவனிச்சுட்டு வரணும். ஒரு மயக்கம் மாதிரி நிலை வரும்போது மிட்டாயை சாப்பிட்றோம். முதல்ல இந்த மிட்டாய் என்ன பண்ணுது, மயக்கத்தை சரி பண்ணிட்டு உடம்பு பலமாயிடுதா? இந்த மிட்டாய் எது வந்து சக்தியை மாற்றி கொடுத்தது உடம்புக்கு? நாக்கில் இருக்கிற உமிழ்நீர். கொஞ்ச நாள் கழிச்சு அதே முட்டாயை சாப்பிட்டா வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன குறைஞ்சி போச்சு? முட்டாயில சத்து இல்லையா? உமிழ்நீர்ல சத்து போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? உமிழ்நீர்ல ஏதோ ஒன்று காணாமல் போச்சு. எங்க போச்சு? உப்பு சத்து இல்லை அதுல. இந்த உமிழ்நீர்ல அடங்கி இருக்கிற, உமிழ்நீருங்கிறது தேகத்தில் இருக்கிற எல்லா செல்களுக்குள்ளயும் அடங்கி இருக்கிற உப்பு சத்தை குறிக்கும். எல்லா செல்கள்லயும் அடங்கி இருக்கிற நீரில் இருக்கிற உப்பு சத்தை குறிக்கும். இந்த உமிழ்நீர் சத்தை கிரகிச்சு நம்ம கொடுக்குது. இந்த உமிழ்நீர்ல செரிக்கும் திறன் இல்லைன்னா உண்மையில வயிறு செரிக்கிறதுக்கு முன்னாடி வாய் செரிக்கணும்னு பேரு. சாப்பாடை நல்லா அரைச்சு கூழா விழுங்கிட்டா வயிற்றுக்கு வேலை குறைஞ்சு போயிடும் நாவிலே. சரி, இந்த உமிழ்நீர்ல சத்து குறைஞ்சு போச்சுன்னா சாப்பிட்ற சாப்பாடு செரிக்காது. செரிக்கிற வேலையை பாதி வந்து நாவு செய்யுது, மீதி குடல் வயிறு செய்யுது. இதுல பாதி செஞ்சு பாதி செய்யாம இருந்தா வாயில உமிழ்நீர்ல சத்து இல்லைன்னா பாதி தான் வயிறு செரிக்கும். இது பாதி செரிச்சதுன்னா சத்து பாதி தான் உடம்பு கிடைக்கும். தளர்ச்சி ஆகிட்டே வரும். அதனால உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய உப்பு சத்து குறைஞ்சிட்டே வந்தா உடம்பு சாப்பிட்டாலும் பலம் குறைஞ்சிட்டே வரும். இது என்ன வியாதி? டயபிட்டிஸ், நீரிழிவு, ஆற்றல் இழப்பு. இதுக்கு ஆதாரம் என்னன்னா உமிழ்நீர்ல உப்பு சத்து இல்லை. சரி, உப்பு அள்ளி சாப்பிட்டா சரியாயிருமான்னா கிடையாது, வரும். இந்த நீரிழிவு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஏஜிங் ஆகுது, சீக்கிரமா வயோதிகம் வந்துடுது, உடம்பு தளர்ச்சி ஆகுதுல்ல. என்ன பண்ணாலும் கபம் அடுவதை தவிர்க்க முடியுதா? கண்கூட தயாரிச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். யூத்தில் என்ன எக்ஸசைஸ் என்னமோ இப்போ செய்யறோம், சரியாகுதா? ஏன் அந்த எக்ஸசைஸ் எது கிரகிச்சு கொடுக்குது?
உணவில் இருக்கிற சத்தை உடம்புக்கு கிரகிச்சு கொடுத்தது உப்பு. எங்க இருந்தது? உமிழ்நீர்ல இருந்தது. அதுல குறையும் போது வயிற்றுல இருக்கிற பித்த நீர் பாதி தான் கிரகிச்சு கொடுக்கும். இந்த நேரத்துல என்ன ஆகுது? டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து நீரிழிவுன்னு சொல்லி போட்டிருக்க அந்த பாகத்தை வந்து படிக்கணும். புக்கு 3ல் பேஜ் 51 படிக்கணும். சரி, இதே போல சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்த சத்தை கிரகிச்சு கொடுத்தது உப்பு. உடம்பு செல்களுக்குள்ள அடங்கியிருந்த உப்பு அதுதான் என்ன செய்யுது? உணவை அணுக்களா பிரித்து அந்த சத்தை கொடுக்குது. சரி, இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்க, அதே யோகாலாம் பண்றீங்க, சரியாயிடுதா? நீரிழிவு சரியாயிடுச்சா யோகால? இல்லை சார். இல்லை. அப்போ இவ்வளவு நாள் யோகா செஞ்ச யோகால வந்து பலன் இல்லையா? யோகா அப்படியே தானே, அந்த போஸ்டர் அப்படியே தானே இருக்கு. அதனுடைய பலனை வாங்கி கொடுத்தது யாரு இது வரைக்கும்? அதே உப்பு தான். அது இப்போ உடம்புல குறைஞ்சு போச்சு. அந்த உப்பு வேற வேற வடிவம் மாறும். உப்பு உமிழ்நீரா இருக்கும், சாரமா மாறும், உப்பா மாறும், உப்பு கட்டா மாறும், ஹார்மோன்ஸா மாறும், சுண்ணாம்பு கால்சியமா மாறும், குண்டலினியா மாறும், கடைசியில வாசியா மாறும், கடைசியில பரவிந்தா போய் நிற்கும். பரவாதியம். இதுக்கு மேல பரவாசி மேல போய் பரவிந்தா போய் இப்படி நிற்கும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அந்த உப்பு தண்ணி. வெறும் உப்பு தண்ணி இல்லை, அது பேரை சாரம்னு வச்சுட்டாங்க. கடல் தண்ணி மாதிரி உப்பு தண்ணி இல்லை, அது போர் பட்டா வருது இல்லை அந்த தண்ணி அல்ல. சரி, இதை மாற்றி கொடுத்தது இவ்வளவு நாள் செஞ்ச யோகாவை, அதனுடைய பலனை உடம்புக்கு கிடைக்க வச்சது சாரம். அந்த உப்பு சத்து உமிழ்நீரில் குறையும் போது நீரிழிவும் வந்துருச்சு, தேகம் தளர்ச்சி ஆயிடுது. வேற எந்த பயிற்சி செஞ்சாலும் மருந்து சாப்பிட்டாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. அனுபவத்துல தான் தெரியும். அப்ப இது வரைக்கும் இந்த செஞ்ச பயிற்சி கல்பம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது யாரு? உப்பு தான், வேற யாருமே இல்லை. இப்ப அது தொலைஞ்சு போச்சு. எங்க போச்சு? உடம்புல நீரிழிவு வந்தது போயிடுச்சு. நீரிழிவுக்கு ஆதிகாரம் ஏற்கனவே போட்டிருக்கு. தண்ணி பச்சையா சாப்பிட்றது, உழைப்பு இல்லை, வேர்வை இல்லைன்னு என்ன ஆகும்? உடம்புல செல்ஸ்ல தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்? கீழே ஒடியாந்துரும். எவ்வளவு நேரம் தான் தாங்கும்? செல்லும் ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் தானே, அதுக்குள்ள காத்து போயிட்டு வர்ற மாதிரி வந்து அதுல வாசல்கள், நுண்ணிய வாசல் இருக்கும். எப்படி வந்து பிளாடர் திறந்து கீழே போகுதோ அது மாதிரி அதுவும் செல்லுலே இருக்கிறது வந்து கீழே இறங்கிடும். கீழே தான் ஓடும், மேலே வராது. நீரின் இயல்பு கீழ் நோக்கி ஓட்டம். இப்படி வேர்வையில போகாம உடம்புல கசடாக தேங்கிய நீர் என்ன செய்யுது? சரீரத்தின் மொத்தமா அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கோ அந்த தண்ணிக்குள்ள என்னவெல்லாம் கரைஞ்சிருந்தோ அத்தனை கீழே கொண்டு வந்துடுது. இல்லையா? இது கொண்டு வரும்போது உப்பு சத்தும் கீழே போயிடுது. உப்பு சத்து போன உடனே என்ன ஆகுது? முதல்ல அப்பதான் உமிழ்நீர்ல உப்பு குறைய ஆரம்பிக்குது. இது வந்து தவிர்க்க முடியாதுன்னா தவிர்க்கவெல்லாம் முடியாது. இது படைப்பின் நியதி. இப்படிதான் தேகம், செல்கள் அழியும். ஒரு உயிர் பொருள், அதனுடைய ஆயுள், தேகம் சுழற்சிக்குட்பட்டு, அதாவது படைப்பு, வளர்ச்சி, அழிவு, மறு உருவாக்கம் இப்படிங்கிற படைப்பு சுழற்சிக்கு இந்த இதுதான் விதியா இருக்கு. உடம்புடைய உப்பு அழிய சத்துக்கள் கீழ் நோக்கி போய் முதல்ல நீரிழிவு போகுது. உமிழ்நீர்ல சத்து குறையவில்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சாப்பாடு செரிக்காம அதுலேயே சத்து வெளியே போகுது. இதுலேயே என்ன ஆகும்? கீழ் நோக்கி எல்லா தாதுக்களும் அழிஞ்சிட்டு போகும். வயோதிகம், முதுமை வரும். இப்ப உன்னுடைய ஆயுளுக்கும் செய்த யோகத்தின் பலனையும் சாப்பிட்ட கல்பத்தின் பலனையும் உணவின் பலனையும் இது எல்லாத்தையும் இருந்த சக்தி, வீரியம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது உப்பு. அதுக்கு இன்னொரு பேரு அகரம், சாரம். வெறுமனே அது உப்பு தண்ணியான்னு கிடையாது. உப்பு தண்ணி குடிச்சா டயபெட்டிஸ் சரியாயிருமா? ஆதி வியாதி அதுதான். கீழ் நோக்கி சத்துக்கள் அழியறதுக்கு பேர் தான் வேறு. இது உப்பு தண்ணியை குடிச்சா சரியாயிருமான்னா இல்லை, அது வேற விதமான உப்பு தண்ணி. அதனாலதான் அதை ரகசியமா வச்சுருக்காங்க, குரு வழியா தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான். சரி, இதுல சொல்ல மாட்டீங்களான்னா இல்லை, இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குரு பாரம்பரியம் இது வந்து மறைபொருளாவே போய் வீண் மயக்கத்திலே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றப்படுறது. சரி, இதனால முதல்ல என்ன பண்ணாங்க? வேலைக்கு போவோம், வயக்காட்டு வேலை தான், அவ்வளோ உழைப்பு இருக்கும். அப்பவும் நீராகாரம் சாப்பிடுவாங்க. அந்த நீராகாரங்கிறது என்ன? உணவுல இருக்கிற சத்து உமிழ்நீர்ல கலந்து உப்பை கொடுக்குது. அது கீழே ஓடி போயிடுது. அப்ப மேல இருக்காது, குறைஞ்சிட்டே போகும் நாள்தோறும். அதனால என்ன பண்ணாங்க? சாப்பாட்டுல தண்ணியை ஊத்திடுறது. இந்த சாப்பாட்டுல இருந்த உப்பு சத்து இப்ப எதுக்கு போயிடுச்சு? தண்ணிக்கு போயிடுச்சு. நீராகார தெளிவுத்தானே குடிக்கிறோம், அதுக்கு பேர் கஞ்சி தானே. சாப்பாடை விட்டுருவாங்க காலையில. அதுல என்ன இருக்கு? இப்போ அதுல
அந்த உணவு துகள்ல அரிசியில என்ன தானியம் போட்டீங்களோ அதுல இருந்த உப்பு சத்தும் காரச்சத்தும் அதுல இருக்கும். ஆனா தனித்தனியா பிரிக்க முடியாத மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டா உங்களுக்கு உப்புத்தன்மை தெரியும், ஆனா அதுக்குள்ளேயே கால்சியமும் இருக்கும். கால்சியம் அதுல இல்லை, சுண்ணாம்பு சத்து அதுல இல்லைன்னா அந்த சாரத்தை சாப்பிட்டவொடனே, நீராகாரத்தை சாப்பிட்டவொடனே சரி பிடிக்காது. ஆனா அதுக்குள்ள அந்த உணவுப் பொருள் இருந்த சூடு, உப்பு ரெண்டுமே அதுல இருக்கும். அதாவது சுண்ணாம்பு சத்து, உப்பு சத்து ரெண்டுமே இருக்கும். இதை குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, நேரா வேலைக்கு போனாங்க. அப்படியும் இந்த நீராகாரத்தில் இருக்கிற தண்ணியும் என்ன பண்ணாங்க, வேர்வையில வெளியேற்றிட்டாங்க. இதனால உழைப்பு இருந்தாலும் அவங்களும் நீராகாரம் சாப்பிட்றாங்க. சரி, இந்த நீராகாரத்தை என்ன செய்வோம், ஒரு இரவு புளிக்க விடுவோம். அடுத்து 3 இரவு 10-15 நாள் புளிக்க விட்டா அதுக்கு பேரு, இன்னும் 6 மாசம் அதை புளிக்க விட்டோம்னா காடி நீர். அதனால காடி நீரை சாப்பிட்டா மட்டும்தான் உடம்புல இருக்கிற அந்த இழந்து போகிற உப்புத்தன்மை மீண்டுகிட்டே வரும். இழந்துகிட்டே தான் போகுமா? ஆமா, இழந்துகிட்டே தான் போகும். ஒரு தாவரம் கூட முளைக்கும், வளரும், மறுபடியும் டீகம்போஸ் ஆகி மண்ணில் உரமாயிடும். தாவரத்தோட இலை அதுலயே இருக்குமா? ஏன் கீழே விழுந்துச்சு? கீழே விழுந்தது மறுபடியும் மறுசுழற்சிக்கு போகும். இப்படி ஜடமா இருக்கிற எல்லா உடம்பும் அதுல இந்த பூமியினுடைய சத்து அதுல சேர்ந்து, பஞ்சபூதங்கள் சத்து சேர்ந்து அதை வளர்த்து விடும். வளர்த்து விடும்போது அந்த ஜீவாத்மா என்ன செய்யணும், அதுக்குண்டான காரியங்கள் எல்லாம் செய்யும். வினைப்பயன் என்னவோ, கர்ம காரியங்கள் என்னவோ, பழைய கணக்கு என்னவோ, இல்லை இது புதுசா சேர்த்துக்கிற புண்ணிய பாவம் என்னவோ எல்லாம் செய்யும். அந்த காலகட்டம் அதுக்கு வகுத்திருக்கு. 60 வயசு அப்படின்னா அதுக்கு ஆயுசு 60 வயசு தான். அந்த 60க்குள்ள அது பழைய கணக்கை தீக்குதா, புதுசை சேர்க்குதா, அவன் பிராப்தம். இது என்ன செய்யும், அந்த 60 வயசு இந்த டைம் வரும்போதே மெல்ல 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 இந்த பிரபஞ்ச விதிப்படி, இறைவன் வகுத்தபடி சத்து அழிஞ்சிட்டு போகும். இது யாரோ கடவுள் அதை கொடுக்கறது இல்லை, இயற்கையா இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுட்டாரு. தேகம் இப்படி அழியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது, வளரணும், அப்புறம் தேயணும், கொடுத்துட்டாரு. இது தேஞ்சிட்டு கீழே வர 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 என்ன ஆகுது, ஜீவாத்மாவுக்கு அந்த பிறப்பு முடிய வருது. இந்த பிறப்பு முடிய வருது இல்லையா, எதனால? உப்பு அழிவுனால. சாரத்தின் அழிவுல தான் முதல்ல ஆரம்பிக்குது. இந்த சாரத்தை சேர்த்துக்கிட்டே வந்தா, இந்த சாரத்தை எப்படி சேர்த்துக்கிட்டே வர்றது, காடி நீர் வேணும். அல்ல, இந்த காடி நீரை நேரா சாப்பிடுங்க. காடி நீர்ங்கிற சாராயம், காய்ச்சாத சாராயம், புளிப்பெரிய ஒயின் மாதிரி வச்சுக்கோங்களேன். கிரேப் ஒயின் பண்றாங்க இல்லையா, இதே மாதிரி. ஆனால் சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சாத சாராயம், அதுலேயும் கவம் இருக்கும். அது எப்படித்தான் அதை சாப்பிட்றது? அதுதான் சொல்லியிருக்கு, காடி நீரை வச்சு அதில் இருக்கிற உப்பு சத்தை நீங்கள் சாப்பிட்ற எளிமையான பொருட்கள், இப்போ கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், திரிபலா, திரிகடுகு, இதெல்லாம் காடி நீரில் இருக்கிற உப்பு சத்தை, அன்னக்காடியில் இருக்கிற உப்பு சத்தையோ, பால் காடியில் இருக்கிற உப்பு சத்தையோ கொண்டு போய் நீங்கள் இந்த பொருட்களில் சேர்த்துட்டீங்கன்னா அந்த கடுக்காயை, இதுக்கு பேர் கல்பம், இப்போ அது கல்பம், இதை சாப்பிட்டா கடுக்காயும் உள்ள போகும், இந்த காடி நீர் உள்ள போகும். எந்த வடிவத்துல? நல்ல வடிவத்துல. தண்ணி இல்லை. இது இந்த காடி நீரை வேறு விதமா, கொஞ்சம் புத்திசாலித்தனமா, நான் காடி நீரை எடுத்து காய்ச்சி அதில் இருக்கிற உப்பை எடுத்து சாப்பிட்றேன், நாக்கு முதல்ல புண்ணாயிடும், இல்ல வயிறு புண்ணாயிடும். இந்த அல்சர் ஆத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சாராயத்தை வெறுமனே குடிச்சா என்ன ஆகும்? உடல் புண்ணாயிரும், நாக்கு புண்ணாயிரும், எல்லாமே புண்ணாயிடும். இதே மாதிரி இது எவ்வளவு நாள் புளிப்பேறி இருக்கு, அரிக்கும் தன்மை அதுக்குள்ள அவ்வளவு இருக்கும். அப்ப அந்த அரிக்கும் தன்மையை எதுக்குள்ள செலுத்தணும்? ஏதோ ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பொருட்குள்ள செலுத்தணும். அதனால காடி நீரை நேரா சாப்பிட முடியாது. இந்த காடி நீருக்கு முன்னாடி வேற பேர். வழக்கமா சம்சாரி சாப்பிட்டான்னா நீராகாரம், பழைய சோறு தண்ணி. அதுக்கு முன்னாடி இதுக்கு வேற பேர், சோமபானம் பேர். காய்ச்சி குடிப்பாங்க. இப்ப இந்த வேளம்பட்ட சாராயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லை, அது வேற. போதைக்காக கொடுக்குற புளிப்பு அது வேற. இது ஆயுள் விருத்திக்காக அவங்க ஒரு குழுவா வாழ்ந்து, பழங்காலத்துல வாழ்ந்த காலத்திலே அதை தயார் பண்ணி அவங்க அந்த சமூகத்துக்குள்ளேயே சாப்பிட்டு இருந்தது. இன்னைக்கு அது ஒழிஞ்சு போச்சு. காடி நீரை பச்சையா சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு சொட்டுனாலும் அது போய் உள்ளுக்குள்ள அரிச்சிடும். காடி நீரை நீங்க எடுத்து ஒரே ஒரு டிராப் தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெந்நீர்ல கலந்து குடிச்சிங்கன்னா சாப்பிடலாம், சமயத்துக்கு ஒன்றும் செய்யாது. அதுல இருந்து ஒரு ஆவி பிறக்கும். அந்த ஆவி
என்ன செய்யும்? மேலே போகும். அதில் இருக்கிற தண்ணியும் உப்பும் கீழே போகும். அதில் இருக்கிற ஆவி மேலே போகும். ஆவி போய் மேலே போய் என்ன பண்ணும்? முதல்ல சைனஸ் வாசலை அரிக்கும். முதல்ல உனக்கு சளி பிடிக்கும் காடி நீர் சாப்பிட்றதுல. சரியா சாப்பிடலன்னா இது கல்பங்கள் வாயில காடி நீரை கொண்டே உள்ள சேர்த்து சாப்பிடணும். இல்லைன்னா இந்த அரிக்கும் தன்மையுடைய வாயுவை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில ஏதோ ஒரு வகையில சாப்பிடணும். அதெல்லாம் நுட்பம். சரி, உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய வகையில சொல்லணும்னா இப்போதைக்கு காடி நீரை வச்சு நீ சாப்பிட வேண்டிய கல்பங்களை தயார் பண்ணி அந்த கல்பங்களை சாப்பிட்டுட்டு வந்தா தான் ஆயுள் விருத்தி ஆகும். இந்த ஆயுள் விருத்திங்கிறது எங்கேயோ இல்லை, ஒரு சரீரத்தினோட உப்புச்சத்து அழியாம இருக்கிறதுல இருக்கு. ரசபஸ்வத்தையோ வேற சுண்ணத்தையோ வேற எதையோ சாப்பிட்றதெல்லாம் இல்லை. அதை சாப்பிட்டாலும் கீழ் நோக்கி இயக்கத்தை தடுத்து நிறுத்தாது. அது எதுவும் நிறுத்தாது. நீ சுண்ணம் தான் சாப்பிட்ருக்க, ரசத்தையே சுண்ணம் பண்ணி சாப்பிட்டாலும் வேற எது பழனியாண்டவர் சிலை எது செஞ்சாங்க? நவபாசானத்தையே நீ எது பண்ணி சாப்பிட்டாலும் உப்பை நீ சேர்க்கல. ஏன்னா அப்படி சாப்பிட்டாலும் வேலை செய்யாதுன்னா வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாதுன்னா இதுக்கு முன்னாடி யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம், இதுக்கு முன்னாடி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணோம், இதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டோம். அப்போ பலம் தந்தது. எப்போ? உமிழ்நீர்ல உப்பு இருந்த போது. இப்போ எதையுமே கிரகிக்கிறதுக்கு உடம்புல சத்து இருக்காது. அது ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு இடத்துல, எதை செஞ்சாலும் உப்போட சேர்த்து புடம் போட்டு செய்யணும்னு, எந்த மருந்தையும். ஓகே, அதனால இந்த காடி நீர் மிக 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 அவசியம். யோகிகள் ஆயிலை விருத்தி செஞ்சுக்கணும்னா. சரி, இந்த காடி நீர் ஒரு அறிமுகம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இது சொல்லியிருக்கு. இந்த முதல் பாயிண்டே இன்னும் நம்ம தாண்டலை. சத்த தாதுக்கள் உருவாக சாரம், உப்பு, உமிழ்நீர், காடி நீர் அவசியம். இந்த சத்த தாதுக்கள் உருவாச்சானா தான் அது போய் கடைசியில் வாசியை உள்ள தங்கும். நீ ப்ராக்டிஸ் பண்ணேன்னா வரும். காடி நீர் இல்லாமல் ஒரு காலம் கடந்து எப்படின்னா 40க்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணேன்னா 20ல் செஞ்ச ப்ராக்டிஸே தான் இப்பயும் பண்ணுவோம். அதே சீரியஸ் எடுத்து இன்னும் வேகமாக கூட பண்ணுவீங்க. ஆனால் அந்த பலன் இருக்காது. இப்போ 20க்கும் 40க்கும் என்ன வித்தியாசம்? எது காணாமல் போச்சு? சரி, உப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதுக்கு வேற ஒரு டைமென்ஷன் இருக்குது, அதை அடுத்து பார்ப்போம். அன்னகாடி பிளஸ் மூலவன்னி நொதித்தல் இரத்தம் 2ஆம் தாது. மூலவன்னி ஈக்குவல் மூலாதார விந்து சக்தி, பிண்டத்தின் வாசி, இகவிந்து, உடலின் உஷ்ணம். இரத்தம் சலம் பிளஸ் உப்பு பிளஸ் சுண்ணாம்பு பிளஸ் எண்ணெய். சிவப்பு மஞ்சள் கரைசல் பிளஸ் சுண்ணாம்பு. இரத்தம் பித்தநீர் பிளஸ் சுண்ணாம்பு. இரத்தம் உடலின் உப்பு சாரம் பிளஸ் மூலாதார விந்து காரம். 3 படிங்க. இரத்தம் பிளஸ் அன்னசத்து புலிப்பேரல் நொதித்தல் தசை 3ஆம் தாது. 2வது அன்னக்காடி பிளஸ் மூலவன்னி நொதித்தல் ரத்தம் 2ஆம் தாது. இப்போ உமிழ்நீர் எப்படி உருவாகுது? உமிழ்நீரோட முக்கியத்துவம் முதல்ல. 2வது அன்னக்காடி, உமிழ்நீருக்கு பிறகு உணவிலிருந்து கிரகிக்கப்பட்ட சத்து எப்படி ரத்தமா மாறுது, அதுக்கு என்ன வேணும்? நம்ம உடல் ஆய்வு பண்றதுல வைத்திய முறையில சொல்லப்படுற விளக்கம் வேற, இது யோகத்துல வர்றது வேற. ஏன்னா வார்த்தைகள் மாறுபடும். சரியா? நம்ம காய்ச்சலுக்கு நிமோனியா அதெல்லாம் பேர் சொல்றோம்ல, அது மாதிரி கபம், அவ்வளவுதான். இதுக்கு மொத்தமா பேர் கபம். அந்த மாதிரி இது மாறுபடும். சரி, அன்னக்காடி பிளஸ் மூலவன்னி அது நொதித்தல் நடந்துச்சுன்னா, நொதித்தல்னா புளிப்பேறது, சூடேறது, சூரிய ஒளி சேர்றது, உஷ்ணம் சேர்றது, இப்படி வச்சுக்கோங்க. சேர்ந்தாத்தான் ரத்தம் உண்டாகுங்கிறது. சரி, இதுல மூலவன்னின்னு சொல்றோமா, அது என்னது? மூலவன்னின்னா என்னது? மூலாதாரத்தில் இருக்கிற விந்து சக்தி, பிரம்மச்சரிய சக்தி, இது இருந்தா மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரித்து அதுல இருந்து ரத்தமா மாறும். அது குறைஞ்சிட்டே போச்சு, சொற்பம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டா ரத்தம் புதுசா உருவாகாது, ரொம்ப குறைவா தான் உருவாகும். ரத்தம் ரத்தத்துல சத்தினுடைய அளவு குறைஞ்சிட்டே போகும். யாருக்கு? டயபெட்டிஸ் வந்துட்டான்.
குறைஞ்சிட்டே போகும். ஏன்? உமிழ்நீர்ல, அதாவது சரீரம் முழுவதும் சேர்ற அந்த பச்சை தண்ணியால உடம்புல, செல்லுல, உமிழ்நீர்ல எல்லாத்துலயும் அடங்கி இருக்கிற உப்புச்சத்து கீழ் நோக்கி ஓடி போக ஆரம்பிச்சிருது. சரி, இப்படி ஓடி போக ஆரம்பிச்ச பிற்பாடு என்ன ஆகுது? உணவை உடைத்து செரிப்பதற்கு அங்க எதுவும் இல்லை. அதுக்கு என்ன சொல்லுவோம்? கேட்டலிஸ்டா, வினையூக்கின்னு கூட வச்சுக்கோங்க, உப்பு வச்சுக்கோங்க. இப்படி அந்த ஆதார சக்தி இல்லை. சரி, அப்படி அந்த ஆதார சக்தியை சாப்பிட்டீங்கனாலும், நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உப்பு, காடி நீரை சாப்பிட்றோம், கல்பங்களை சாப்பிட்றோம், உடனே ரத்தம் உருவாகுமா? உருவாகாது. வயோதிகம் வர 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 ரத்தத்தின் உற்பத்தி குறையுது இல்லை? ரத்தம் சொண்டி போச்சுன்னு சொல்றோம்ல, வயசு ஆயிடுச்சுன்னா ரத்தம் உற்பத்தி இல்லை. உற்பத்தி இருந்தால் இளமை மின்னும் இல்லையா? தோல் சுருக்கம், அது எல்லாமே அதனால தானே வருது. ரத்தம் உருவாகணும்னா அன்னக்காடி, அதாவது சாப்பாடு, அது வயிற்றுல போய் கரையுது இல்லையா? கூழ் சாப்பாடு வயிற்றுல போய் பித்த நீர்ல கரைஞ்சா ஒரு கூழா மாறும், அது அன்னக்காடின்னு சொல்றோம். இதோட மூலவன்னி சேரணும். மூலவன்னின்னா மூலாதார குண்டலினி சக்தி இருக்கணும், பிரம்மச்சரியம் இருக்கணும். இந்த பிரம்மச்சரியம் இருந்து மூலத்துல அந்த சக்தி இருந்தா தான், அந்த நெருப்பினுடைய சக்தி தான் உணவை சத்த ரத்தமா மாத்தி கொடுக்கும். அந்த உஷ்ணம் வேணும். சரி, இந்த மூலாதார சக்தி இது எங்கிருந்து கிடைக்குது நமக்கு? முன்னாடி நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து உருவாகி 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 உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கு. 60 நாள் சேகரமாயிட்டே இருக்கும் மூலாதாரத்துல. அதுக்கப்புறம் அது அழிந்து வெளியே போயிட்டே இருக்கும். நாள் பட உடம்புல, சரீரத்துல இந்த கபமான நீர் பெருகி போச்சு, என்ன ஆகுதுன்னா இந்த 60ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். நீரிழிவு வந்துருச்சுன்னா டெய்லி விரயமாயிடும். நீரிழிவுலேயே போயிடாது, வெறுமனே போயிடும், உள்ளுக்குள்ள சேகரம் ஆகாது. அப்ப இதுல இன்னொன்று 60 நாள் நீங்க கல்பம் சாப்பிட்டு பிரம்மச்சரியம் காத்தா மட்டும்தான் மறுபடி ஒரு துளியாவது உள்ளுக்குள்ள மூலாதார அந்த மூலவன்னி சக்தி உற்பத்தியாக துவங்கும். அது உடம்புல சேர்ந்திருக்க கபத்தையும் பொறுத்தது. நான் வெறுமனே முன்னாடி சொன்ன மாதிரி அன்னக்காடியெல்லாம் சாப்பிட்றேன், காடி நீர் சாப்பிட்றேன், எனக்கு வந்துருமான்னா வராது. பிரம்மச்சரியம் இருக்கணும். அதனால யோகிகளுக்கு முதல் விதியை பிரம்மச்சரிய ஒழுக்கம். அது வருது. இந்த பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை மூலவன்னிங்கிற வார்த்தையில் இதை சொல்றோம். அதுக்கு மூலாதார விந்து சக்தி, பிண்டத்தின் வாசின்னு பேர். அதாவது மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு வர்ற வாசி. அது என்ன செய்யும்? அது சூடா இருக்கும். மூலாதாரத்திலிருந்து வர குண்டலினி சக்தி, அந்த வாசி சூடா இருக்கும். சூடா இருக்கிறதுக்கு போய் என்ன பண்ணும்? ஒரு சமையல் பண்றோம், அரிசி இருக்கு, தண்ணி ஊத்திடுறோம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த கலந்த அரிசியை போடுறோம். இப்ப அந்த அரிசி, அந்த தண்ணி என்ன பண்ணுது? அரிசிய வேக வச்சு செத்துரு. நம்ம அப்படி சொல்றோம், அதுல இருக்கிற சத்தை வெளிக்கொண்டு அது வாங்கிக்குது. இப்ப இந்த கொதிக்கிற தண்ணிக்கு அரிசியை உடைத்து அதுல இருந்து சத்தை வெளியில கொண்டு அதுக்குள்ள வாங்கிக்கிற சக்தியை கொடுத்தது யாரு? கீழே வச்ச நெருப்பு. இந்த கீழே மூலாதாரத்தில் இருக்கிற நெருப்பு தான் உடம்புல இருக்கிற சரீரத்துல எல்லா இடத்துல இருக்கிற பித்த நீர், ஹார்மோன்ஸ், எதை சொன்னீங்கன்னாலும் சரி, எல்லா திரவங்களுக்கும் உணவை உடைக்கிற, பிரேக் பண்ற சக்தியை கொடுக்குது. உணவை மட்டுமல்ல, உடம்புல எதெல்லாம் பிரேக் பண்ணி சக்தியை எடுத்துக்கிறோம்னா, தண்ணி குடிக்கிறோம், தண்ணியை பிரேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டை பிரேக் பண்ணி, அதை நொதித்தல்னு சொல்றோம், பிரேக் பண்றோம்னு சொல்றோம். அந்த சாப்பாட்டை உடைச்சு கரைச்சு அதில் இருக்கிற சக்தியை பித்த நீர் வழியை நம்ம கழிச்சுக்கிறோம். அவ்வளவுதானா? வேற காத்து, லங்ஸ்ல நம்ம சுவாசம் பண்றோம், எல்லா விதமான காத்து வருது. காத்துல ஏற்பட்டது இருக்கு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் இருக்கு. இது ஆக்சிஜன் தர பிரித்தெடுக்குது. அந்த ஆக்சிஜன் மூலக்கூறு உடைச்சு பிரிச்செடுக்கிற சக்தியை கொடுக்கறது இந்த மூலாதார சக்தி தான். சரி, இதே இன்னொரு விதமா பார்த்தீங்கன்னா, இந்த மூலாதார கீழே வச்ச நெருப்பு தான் அந்த தண்ணிக்கு உணவை உடைச்சு சத்தை வெளியில கொண்டு வச்சது. உணவு உடைச்சு சத்தை வெளியில கொண்டு வர வச்சிருச்சு. சரியா? ஒண்ணு. இப்ப மூலாதாரத்தில் இருக்கிற இந்த குண்டலினி சக்தி தான், பிரம்மச்சரிய ஆற்றல், இந்துநாத சக்தி தான் என்ன செய்யுது? பித்த நீரை கொதிப்படைய வச்சு சாப்பிட்ற சாப்பாடை உடைக்க வைக்குது. அதே அனல் தான் உமிழ்நீர்ல போய் நாவல நின்னும் நீ சாப்பிட்றத நாவிலேயே அந்த உணவை பிரேக் பண்ண வைக்குது.
இந்த உடைக்கிற சக்தியை உடம்புல இருக்கிற இந்த செரிமான திரவங்களுக்கு கொடுக்கறது யாருன்னா மூலாதாரத்தில் இருக்கிற இந்த பிரம்மச்சரிய சக்தி. பிரம்மச்சரியம் விட்டா எதுவுமே உடைக்க முடியாது, உள்ளுக்குள்ள எதை போட்டாலும் எடுக்க முடியாது. இதே அப்படியே வந்தீங்கன்னா சுவாசம் பண்றோம். சுவாசம் பண்ணும்போது சகல விதமான காத்தும் வருது. அந்த சகல விதமான காத்துல இருந்தும் ஆக்சிஜனை உடைச்சு பிரிச்சு எடுக்கணும். யார் எடுக்கிறது? லங்ஸுக்கு அந்த சக்தியை கொடுக்கறது யாரு? லங்ஸ்ல சூடு இருந்தா தான் ஆக்சிஜனை நம்ம இழுக்க முடியும். இதே முன்னாடி போனீங்கன்னா உமிழ்நீர்ல உப்பு சத்து குறைஞ்சா என்ன ஆகுது? டயபிட்டிஸ் வந்துடுது, செரிமானம் ஆகிறது இல்லை. அந்த டயபிட்டிஸோட என்ன வருது? உடம்பு தளர்ச்சி ஆகுது. லங்ஸ் என்ன ஆகுது? இழைக்குது. ஏன் இழைக்குது? தண்ணி சேர்ந்துருச்சு. எப்படி திடீர்னு தண்ணி சேர்ந்தது? தண்ணி ஊத்துனமா? இல்லையே. அது வரைக்கும் லங்ஸ் எப்பவுமே குளிர்ச்சியா தான் இருக்கும். அதுக்குள்ள இருந்து தண்ணிய ஆவியா மாற்றிட்டு இருந்த அனல் காணாம போச்சு. எங்க போச்சு? உமிழ்நீர்ல உப்பு காணாம போச்சு, பச்சையா சாப்பிட்டது, பச்சை தண்ணி குடிச்சது, உழைப்பு இல்லை, இதெல்லாம். படைப்பே அப்படித்தான். படைப்பே அப்படித்தான். பிறந்து இறக்கணுங்கிற விதியே இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. இப்படி அந்த உப்புச்சத்து வெளியில போனதும் என்னாச்சு? கீழ் நோக்கி சத்துக்கள் போக ஆரம்பிச்சது. அதுல மூலாதார சக்தியும் ஒண்ணும், ரத்தமும் ஒண்ணும். இப்படி சத்த தாதுக்கள்லாம் கீழ் நோக்கி போறதுனால மூலத்தில் இருந்த பிரம்மச்சரிய சக்தி வெளியே போயிடுச்சு. இப்போ பிரம்மச்சரியத்தின் அனல் நெஞ்சுக்கு போய் சேர்ந்தா தண்ணி குடிக்க தோணும். என்னங்க வறட்சி உண்டாயிடும். பிரம்மச்சரியத்தின் அனல் நெஞ்சுக்கு போய் சேரலைன்னா தண்ணி நிறைய அங்கே சேர்ந்து போயிடும். அது இயல்பாகவே குளிர்ச்சி நிறைந்திருக்கிற இடம். அந்த குளிர்ச்சியான ஆவி தண்ணியாக மாறிடும். இப்போ அது என்ன செய்யும்? வீசிங்க, இழைப்பு, சுவாசம் வரும். சரி, இந்த லங்ஸுக்கு சூடாக இருந்தால் தான் காற்றை உறிஞ்ச முடியும், காற்றுலேருந்து ஆக்சிஜன் உறிஞ்ச முடியும். இந்த சூடான ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு ஸ்பாஞ்சை தண்ணியில் முக்கிட்டா என்ன ஆகும்? காற்று உள்ளுக்குள்ளே போக முடியாது. நல்ல காஞ்சு போன ஸ்பாஞ்சாக இருந்தால் இப்படி சுருக்கிட்டு இப்படி விரிச்சிங்கன்னா என்ன செய்யும்? காற்றை உள்ள கிரகிக்கும். இந்த காற்றை உள்ளே கிரகிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறதே அந்த வறட்சி தன்மை தான். ஆனால் அது வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு லங்ஸுக்குள்ள ஒரு ஈரப்பதம் எப்பவுமே இருக்கு. சமான வாயுன்னு பேர். சமானன் இருக்கு. சரி, இது முதல் புக்கில் வந்திருக்கும். சரி, இந்த வாயு என்ன செய்யுது? எப்பவும் சூடா இருக்கிற லங்ஸை குளிர்ச்சியா காட்டுது. ஆனால் லங்ஸ் எப்பவும் சூடாத்தான் இருக்கு. நமக்கு பார்த்தா குளிர்ச்சியா தெரியும், ஆனா எப்பவும் சூடாத்தான் இருக்கு உள்ளுக்குள்ள. இது அதீதமான உஷ்ண குளிர்ச்சியா மாறுற மாதிரி கணக்கு. சரி, இந்த பிரம்மச்சரிய அனல் போறதுனால லங்ஸுக்குள்ள தண்ணி சேர்ந்து போயிடுது. இந்த லங்ஸ், இந்த ஈரமான லங்ஸ் காத்துல இருந்து ஆக்சிஜனை உடச்சு பிரிச்சு எடுக்க முடியறது இல்லை. ஆக்சிஜனுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கு, அதை உடச்சு பிரிச்சு ரத்தத்துக்கு கொடுக்கணும், இதயத்துக்கு கொடுக்கணும். அது இன்னும் உடச்சு பிரிக்கணும். சுவாசிக்கிற காத்துலேயே ஆக்சிஜனை உடச்சு பிரிச்சு எடுக்க முடியலன்னா பிரித்தெடுத்த ஆக்சிஜன்ல இருந்து சக்தியை உடைச்சு எப்படி உடம்பு எடுத்துக்கும்? இதெல்லாம் பிரம்மச்சரியம் இல்லாதனால விளையிறது. பிரம்மச்சரியம் நான் ஒழுங்காத்தான் இருக்கேன் அப்படின்னா டயபிட்டிஸ் வந்தா போயிடும். அது எதுனால வருது? படைப்பிலே வந்துடும். படைப்பிலே வந்துடும். உடல் பெருக்கமடையும் போதே அது அழிவுக்குண்டான விதியும் வகுக்கப்பட்டுறது. சரி, இப்போ இதுக்கு ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, இந்த மூலவன்னிங்கிற பிரம்மச்சரிய சக்தி சேர்ந்தா தான் ரத்தம் உருவாயிட்டே இருக்கும். கரெக்டா பிரம்மச்சரியம் காத்துட்டே இருந்தா ரத்தம் சுண்டாம நல்லா இருக்கும், யோகம் பண்றதுக்கு வரும். அதனால எண்ணெய், சுண்ணாம்பு, உப்பு, ஜலம் இதெல்லாம் ரத்தத்துக்குள்ளே இருக்கு. நம்ம ரத்தத்துக்குள்ளேயே எண்ணெய் இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு, உப்பு, ஜலம்னு இருக்கு. அந்த உப்புன்னு நம்ம சொல்றது அந்த காரசாரம் ரெண்டுமே நம்ம ரத்தத்துக்குள்ள இருக்கு. இந்த சாரம்ங்கிறது உப்பு வியாடி, சுண்ணாம்புங்கிறது உணவுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. பித்த நீரும் சுண்ணாம்பும் சேர்ந்தா தான் ரத்தம் உருவாகும். இந்த பித்த நீர்னு எதை சொல்றோம்? உப்பு. அது இல்லைன்னா உணவை செரிக்க முடியாது. உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாலிட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதை சுண்ணாம்புன்னு சொல்றோம். இந்த பித்த நீர் உணவுல ஏற்கனவே அடங்கி இருக்கிற சத்து ரெண்டும் சேர்ந்தா தான் நமக்கு ரத்தம் உருவாகும். பேசிக்கா பித்த நீர் இல்லைன்னா சுண்ணாம்பு சத்துடைய எந்த பொருளையும், சத்துடைய எந்த உணவையும் சாப்பிட்டாலும் ரத்தம் உருவாகாது. அதனால உப்பு, வேடி நீர் வேணும். அதோட முதல் விதி பிரம்மச்சரியம் வேணும். சரி, இப்ப ரத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரத்தம் ஒரு பொருள் உருவாகி நிக்குது. இந்த ரத்தத்தை பகுத்து பார்த்தேன்னா, ஒரு யோகிக்கு பகுத்து பார்த்தேன்னா இந்த ரத்தத்துக்குள்ள என்ன இருக்கு? ஏதோ சிவப்பணு, வெள்ளையணு, பிளாஸ்டோசைட்ஸ் அதெல்லாம் சொல்லுவீங்க. சுருக்கமா அதுல என்ன இருக்குன்னா
உப்பு சத்து இருக்கு, சாரம் அப்படின்னா அரிக்கும் திறன் அதுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு இருக்கு, காரம், சுண்ணாம்பு சத்தா, மூலாதார சக்தி அதுக்குள்ள இருக்கு. மூலாதாரத்திலிருந்து வாசி புறப்பட்டு வந்தது இல்லையா, அந்த வாசி தான் வந்து அதுக்குள்ள கலந்து நிற்குது. ரத்தத்துக்குள்ள மூலாதார குண்டலினி வாசியும் பித்த நீரும் அடங்கியிருக்கு. அதாவது உடம்புடைய சத்து சாரம் அடங்கியிருக்கு. இதோட என்னன்னா உணவுல இருந்து வந்த சத்தும் அடங்கியிருக்கு. ரத்தம் போச்சுன்னா உடம்புல இருக்க சாரம் உப்பு நீர் மட்டும் போகல, மூலாதார குண்டலினியும் அழிஞ்சு போகும். ஏன்னா அதை உருவாக்கி அதுக்குள்ள கலந்து நிற்கும். இப்ப சாப்பாடு சமைக்கிறோம்னு வைங்க, சாப்பாடு சமைக்கிறோம், சமைக்கும்போது தீ வைக்கிறோம், கீழே இந்த தண்ணி கொதிக்குது, கொதிச்சுட்டு சாப்பாடை வேக வச்சிருது. இந்த நமக்கு கஞ்சி தான் இப்போ வேணும். இப்போ இந்த சாப்பாடு நல்லா கஞ்சியாக மாறிடுச்சு. இந்த சாதத்தில் இந்த சத்தெல்லாம் இந்த கஞ்சி வந்துருச்சு இல்லை, தண்ணி வாங்கிருச்சு, சாதத்தை விட்டுருவோம், இந்த கஞ்சியை எடுத்துக்கிறோம். இந்த சாப்பாடுல சத்து கஞ்சிக்கு வந்துருச்சு. இந்த நெருப்பு எங்க இருக்கு இப்போ? கஞ்சிக்குள்ளேயே தான் இருக்கு. இதே மாதிரி ரத்தத்தை உருவாக்க மூலப்பொருளா எது இருந்ததோ, சாப்பாடு, உடம்புல இருந்த உப்பு பித்த நீர், பிரம்மச்சரியமான மூலசக்தி, இது மூணுமே அதுக்குள்ள கலந்து நிற்கும். ஒன்னோட ஒன்று பிரிக்க முடியாத மாதிரி கலந்து. இப்ப என்ன தெரிய வருது, சாப்பிட்டா உணவுல சத்து சேராது. சாப்பாட்டில் இருக்கிற சத்தை கொண்டு வர்றதுக்கும் உடம்புல உப்புத்தன்மை இருக்கணும். அதை சாரம்ங்கிறோம், காடி நீருங்கிறோம். சரி, நான் புத்திசாலித்தனமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், சொல்லி கொடுத்தாங்க, நான் படிச்சுட்டேன், தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நீ காடி நீரை பச்சையா சாப்பிட்டேன்னு என்ன ஆகும், அதுவே வந்து கபத்தை அரிக்கும். அதுல அதை வந்து சாமர்த்தியமா சரி நான் கல்பமா மாத்திட்டேன், அதை சாப்பிட்டு இருக்கேன்னா பிரம்மச்சரியம் வேணும். அதை எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு தெரியும். 60 நாள்ல தான் வந்து சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டு 60 நாள் ஆகும் வந்து மூலாதார சக்தி உற்பத்தியாக, விந்துநாதம் உற்பத்தியாக மெச்சூர் ஆகி உள்ள தங்குறதுக்கு 60 நாள் ஆகும். இன்னும் லேட்டு, வயோதிகம்னா இன்னும் லேட் ஆகும். அப்போ எவ்வளவு நாள் அது தெரியுமா? தெரியாது. அதுக்குள்ள கல்பத்தை கைவிட்டுருவீங்க, ப்ராக்டிஸை கைவிட்டுருவீங்க. சரி, இது ஒன்று. உப்பு எனக்கு வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ பிரம்மச்சரியம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ரெண்டையும் செஞ்சிடறேன் அப்படின்னா நீ ஒன்றும் இல்லை, உடம்பெல்லாம் நீ ஒன்றும் மாற்றிட வேண்டாம், உடம்பெல்லாம் யூத்தாக மாற்றிட வேண்டாம். ஒரே ஒரு செல்லை மாற்ற முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு உடம்புல இருக்க ஒரு செல்லை யூத்தாக மாற்ற முயற்சி பண்ணேன்னா இந்த விதி, அதாவது ஒரு செல், ஒரு உயிரினம், செடியாக இருக்கட்டும், புல் பூடாக இருக்கட்டும், பூச்சி பறவையாக இருக்கட்டும், புழுவாக இருக்கட்டும், இந்த புல் புல்லாய் பூடாய் புழுவாயின்னு வந்த பல்வகை மிருகங்களாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய உடம்புல ஆர்கானிக் மெட்டீரியல், இந்த உயிர் செல், ஒரு உயிர் செல் வந்து நல்லா வளரணும், தேயணும், கபத்தால் அழியணும். இதுதான் விதி. நீர் சேர்ந்து சத்து சேர்ந்து, அதாவது சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வளர்க்கும், சந்திரன் அழிச்சிரும், நீர் அழிச்சிரும். இப்படி நீரால வளர்ந்த உடம்பு, 95% நீர் தான் உடம்புல. எரிச்சா பிடி சாம்பல். இப்படி நீரால பெருத்த உடம்பு நீரே அழிச்சிரும். இது நமக்கு மட்டும் இல்லை, புவியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும், எத்தனை கோடி பல்கோடி உயிர்களுக்கும் இதே பொருத்தம். பிரபஞ்ச படைப்புலேயே இப்படிதான் இருக்கும். சரி, இந்த விதி உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக வரையறுக்கப்பட்டிருக்கு. சூரியன் கிழக்குல தானே உதிக்குது, எல்லாருக்கும் பூமியில. வேற யாருக்காவது ஒருத்தருக்கு மேற்குல உதிக்குதா? இந்த மாதிரி படைப்புல பிரம்மனுக்கு இந்த விதியை வச்சு தாப்பா நீ வேலை செய்யணும் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு சொல்ல நீ திரும்ப இளமைக்கு கொண்டு வரணும், ஆயுளை நீட்டிக்கணும்னு கல்பம் சாப்பிட்ட, வேற எந்த முயற்சி பண்ற அப்படின்னாலும் பிரம்மனுக்கு விதியை முடைக்க முயற்சி பண்றேன்னு அர்த்தம். எப்படி முடியும்? அப்ப யார் தயவு வேணும்? எவ்வளவு போராடணும்? அதுக்கு எவ்வளவு அறிவு வேணும்? ஒரே ஒரு செல்ல இளமைய ஒரு ஆயுளை நீட்டிக்கிறது, ஒரு நாள் ஆயுளை நீட்டிக்கிறது, ஒரே ஒரு செல்ல இளமைக்கு கொண்டு வர்றது. பிரம்மா மட்டும் இல்ல, ஒரு உயிரை படைச்சிடறோம். பிரம்மா ஒரு உயிரை படைச்சிடுறாரு, அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு? பூமி தாய் கொடுக்கணும். தண்ணி குடிக்கிறது யாரு? வருண பகவான் கொடுக்கணும். சூட்டை கொடுக்கறது யாரு? சூரியனும் அக்னி பகவானும் கொடுக்கணும். நவ கிரகங்களும் கோடான கோடி, இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இன்னும் கோடான கோடி தெய்வங்கள் இருக்காங்க.
தேவர்கள்னு சொல்றோம். இவங்களுக்கு எல்லாம் இவங்க செய்யற வேலையில எப்படி ஜெயிக்கிறது? இவங்களெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது? இவங்கெல்லாம் பிரம்மாவுக்கு உதவியா விஷ்ணுவுக்கு உதவியா இருந்து அழிக்கிறாங்க. அதே அழிக்கிறதுக்கு இவங்க வேலை செய்யறாங்க. இவங்களெல்லாம் எப்படி ஜெயிச்சு ஒரே ஒரு செல்லை எப்படி கொண்டு வருவேன்? சிருஷ்டிக்கு காரணமான கர்த்தா நினைச்சா மட்டும்தான் முடியும். ஈஸ்வர சித்தம் இல்லாம, ஈஸ்வரனுடைய தயவு இல்லாம, அவர் கருணை இல்லாம, அவருடைய கருணையை பெற்ற குரு வாய்க்காம, உத்தம குருன்னு பேர், அவர் கருணையை வாய்க்காம, நமக்கு பக்தி சிரத்தை இல்லாம நீங்க எவ்வளவு கால்குலேஷன் பண்ணாலும் உடம்புல இருக்கிற ஒரே ஒரு செல்லை இளமையா நீ கொண்டு வர முடியாது. என்ன டை அடிச்சுக்கலாம். இப்ப காய கல்பம்னா நீங்க இந்த சூத்திரமெல்லாம் இதுல சொல்லியிருந்தீங்கன்னாலும் செய்து அதை சக்சஸ் ஆக்குறங்கிறது எவ்வளவு சிரமம். சிரமம்ங்கிறத விட சிரமமெல்லாம் இல்லை, உன்னுடைய மனம் அவ்வளவு தூய்மையா இருக்கணும். ஏன்னா சரிப்பா, உனக்காக நாங்க எங்க விதியெல்லாம் மாத்திக்கிறோம். யார் யார் மாத்தணும்? யார் யார் எஸ்ன்னு சொல்லணும்? பிரம்மா சொல்லணும். எங்க போய் பார்ப்பீங்க? முதல்ல அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு செஞ்சு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, பிரம்மா விஷ்ணு எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இயற்கையுடைய விதி தான் அப்படி. இது இப்படிதான் விதி எல்லா ஜீவராசிக்கும். இதுதான் விதி. அந்த இயற்கைன்னு ஒரு சக்தி இருக்குல்ல, எங்க போய் பேசுவீங்க? அப்படி உங்களுக்காக மட்டும் அந்த விதி எப்படி தளர்த்திக்கும்? அது யாரா இருக்கட்டும், எப்படி தளர்த்திப்பாங்க? அப்படிங்கிற பட்சத்துல வரம் யாருக்கு கொடுக்கப்படுது? தகுதியுடையவனுக்கு கொடுக்கப்படுது. அதுக்கு ஒரு மிக 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 உயர்ந்த காரணம் அவங்க சொல்லணும். எத்தனை பிறப்பெடுத்தாலும் அதை அடைய முடியாதுங்கிற ஒரு பொக்கிஷத்தை நான் அடைய போறேன் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அவனுக்கு கிடைக்கும். என்ன பொக்கிஷம்? பிறப்பெல்லாம் எத்தனை பிறப்பெடுத்தாலும் கிடைக்காத பொக்கிஷம் எது? பிறவா வாழ்வு, ஈஸ்வர சித்தம், முக்தி, வீடு பேரும். இதுக்கு நான் முயற்சி பண்றேன், எனக்கு ஆயில் நீட்டிச்சு கொடுங்க, தவத்துக்கு முயற்சி பண்றேன்னா அப்ப இந்த விதி தளர்த்தப்படும். யார் தளர்த்துவா? இந்த முக்திக்கு அதிகாரி எவரோ அவர் மற்றவ எல்லாத்தையும் தளர்த்துவார். மற்றவர்கிட்ட நீ பேசவே முடியாது. ஏன்னா இவரை கேட்டீங்கன்னா அவர் அவரை கை காட்டுவார், அவரை கேட்டா அவர் கை காட்டுவார். இந்த விதி உனக்கு மட்டும் இல்ல, வச்ச முட்டை, இப்பதான் முட்டை வச்சிருக்கேன், அந்த முட்டைக்கும் பொருத்தம், இனிமே வைக்க போற முட்டைக்கும் பொருத்தம், நீ வரப்போற எல்லாருக்கும் பொருத்தம். உனக்கு மட்டுமே தளர்த்தணும்னா எங்க போராடணும்? அறிவோட எல்லாம் போராட முடியாது. பிரம்மாவா? அவரு யார் வச்சது? அவருக்கு அந்த தொழிலை கொடுத்தது யாரு? இந்த விதியை யார் உருவாக்குனது? தெரியாது. பிரம்மா விஷ்ணுன்னு சுகன்னு சொல்லாலும் பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்திலையும் கலந்து நின்று. முதல்ல அந்த பக்தியை கையில எடுத்தா தான் எல்லாமே உங்களுக்கு வசப்பட்டு வரும். சரீர பந்தப்பட்டு இந்த சரீரத்தை மாத்தி அமைக்கன்னு நினைச்சான்னா வராது. எனக்கு பிரம்மம் ஐக்கியம் வேணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்கறது? குருகிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு. இல்ல, பிரம்மத்திட்டே கேட்கணும். அவர் எல்லாம் யாராவது இப்படி கேட்பாங்களா, என் பேரை யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா உலக ஐஸ்வர்யங்களை கேட்கறவங்க நிறைய பேர், உலக லாபத்துக்காக உடம்ப மாத்திக்கணும்னு கேட்கறவங்க நிறைய பேர். நான் அழிஞ்சு போய் நீ அழியாம என்ன பண்ண போறப்பான்னு முதல் கேள்வி வரும். சரிப்பா, நீ இவ்வளவு நேரம் எனக்கு பூஜை பண்ணிட்ட, இவ்வளவு அசுரர்கள் இருக்காங்க, புராணங்கள்ல இதிகாசங்கள்ல இவ்வளவு அசுரர்கள் இருக்காங்க, மரணம் இல்லை அப்படிங்கிற வரத்தை வாங்கினது யாரு? பிரம்மாவை துதி பண்ணி, எந்த தெய்வமா இருக்கட்டும், ஈஸ்வரனா இருக்கட்டும், மரணம் இல்லைங்கிற வரத்தை வாங்கினா அசுரர் யார்? தேவர் யார்? தேவர்களுக்கு கொடுத்தாங்க. என்ன? தேவர்கள் இறைவனுடைய பணியை செய்யறாங்க. அசுரர்கள் நான் என்னுடைய பணியை நான் செஞ்சுக்கிறேன், ஈஸ்வர சித்தத்துல எனக்கு பங்களிப்பே இல்லை. எவ்வளவு தவம் செஞ்சாலும், நீ எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஈஸ்வரன்ட்ட சரணாகதி இருந்து கேட்கும்போது அதுக்குன்னு ஒரு குரு கொடுப்பாரு. அதை எல்லாத்தையும் திருப்பி மாற்றி அமைக்கிறது. நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா முடியாது.